என்ன குட்டி ரொம்ப வருத்தமா நின்றுக்கிறேன். என்ன பண்றது திரும்ப வாழ்க்கை நினைச்சே பயங்கர வெறுப்பா போகுது. அந்த கடவுள் மட்டும் என் கையில மாட்டலாம்னா அவ்வளோ. ஏன்னா எதுக்கிறதாலே அந்த கடவுளே திட்டிட்டு இருக்கிறீங்க. அந்த கடவுள் இடத்துல இருந்து ஒரு கேள்வி பதில் சொல்றியா? கேளு பார்ப்போம். இப்போ மனுஷனா கட்டின கோயில், அதில் மனுஷனே செஞ்சு வச்சு சேலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், மனுஷன் செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிக்கிட்டு மனுஷனே உருவாக்கணும் மந்திரத்தை சொல்லி கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வேணும் எப்பறம் தீர்த்து. இப்போ மனுஷன் இந்த உலகத்தில் நான் என்ன கொடுக்கல? ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காற்றை கொடுத்தேன், காய்கறிகளை கொடுத்தேன், மர வகைகளை கொடுத்தேன், உடைச்சி சம்பாதிக்கிறேன் கையை கொடுத்தேன். இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கும் இதனால எதனா பிரச்சனை வந்தால் தீர்த்துக்கிறதுக்கு தான் மூளையை கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை வந்து தீர்த்து நான் எப்படி வந்து தீர்த்துக்க முடியும்? இப்போ சதா 24 மணி நேரமும் என்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பக்தன் நெல் என்பது பார் மேல கொட்டிட்டான். ஐயோ 24 மணி நேரமும் நம்மளே நினைச்சிட்டு இருக்கிறானே அப்படின்ற அந்த நெல்லை விளைவிக்க முடியுமா? இல்ல உன்ன மாதிரி கடவுளே இல்லைன்ற ஒரு நாத்திகன் நெல் என்பது வயல்ல கொட்டிட்டான். இல்ல இவன் எப்ப பாரு நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறான், அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்க முடியுமா? அங்க விளைவிக்கிறதும் இல்ல, இங்க தடுக்கிறதும் இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உருவாக்குறது இல்ல, மனுஷனா உருவாக்கிக்கிற பிரச்சனை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்ல.